பள்ளிகள்லையும் பிரபலமான பள்ளிகள் அனைத்திலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் எப்படி வாங்க போகிறதுனா 11ஆம் 12ஆவுக்கு ஒரு பேக்கேஜாக வாங்குறாங்க. நீ போர்டு மட்டும் படிக்கணுமா, அதாவது +1 +2 முடிச்சுட்டு +2 கவர்மெண்ட் நடத்துகிற ஸ்டேட் போர்டு எக்ஸாம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணணுமா, இல்லை சிபிஎஸ்சி மட்டும் எழுதணுமா, இல்லை ஐசிசி மட்டும் எழுதணுமா, அதுக்கு மட்டும் ஒரு ஃபீஸ் கொடு. மேபி அது 1 லட்சமோ 80,000 ஒரு ஃபீஸு. வேறஸ் நீ நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா 2 ஃபீஸு 1 lakh + 1 lakh 2 lakh வாங்குவான். இல்லை நீட்டுக்கு ப்ளஸ் ஐஐடிக்கும் நீங்கள் ஜேஇ எக்ஸாமுக்கும் எழுதணுமா அப்படின்னா 3 லட்ச ரூபா வாங்குறான். இது வந்து நான் 3 லட்சங்கிறது வந்து நான் டாப் மோஸ்ட் ஸ்கூலில் சொல்கிறேன். இது மேபே வந்து 2 லட்சம் சில பேர் வாங்கலாம், சில பேர் 1.5 லட்சம் வாங்கலாம், 5 லட்சம் வாங்குறவங்களாம் இருக்காங்க. வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட ரெசிடென்சியல் கேம்பஸாக கொடுத்து ஆட்களும் உண்டு. இதனால் 12ஆம் வகுப்பில் இருக்கிற 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இவங்களுடைய ஆர்வம் குறையுது. அதில் மார்க் எடுக்க தேவையில்லை, போர்டுக்கு பாஸ் பண்ணால் போதும். வேற இதில் நிறைய நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இங்கே உருவாயிருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, பணத்தை அதிகமாக கட்டி படிக்க வைக்கிறதுனால அந்த மாணவர்கள் மேல் பெற்றோர்கள் வந்து அதிகமான ப்ரெஷரை உருவாக்குறாங்க. மாணவன் வந்து இவ்வளோ செலவழித்து நம்ம படிக்க வைக்கிறாங்களே அப்படிங்கிறக்காக அவனே வந்து ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறான். படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப தயங்குறான், பயப்படுறான். கம்மியான மார்க் எடுத்தால் அந்த இன்ஃபீரியாரிட்டியில் வந்து அவன் என்ன பண்ணுறான், தற்கொலைக்கு முயல்றான். இதெல்லாம் வந்து நிறைய சாம்பிள்ஸ் இருக்குது. சில நேரத்திலலாம் பணம் கட்டிடுவாங்க, இவன் வந்து ப்ரெஷரில் சேர்ந்து படிக்க முடியாது, திரும்பி பணம் கொடுக்க மாட்டாங்க. நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது, ஆகாஷ், ஆலியன், நாராயணா, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நீங்கள் லட்சக்கணக்கில் பணம் செலவழிக்க வேணும். இந்த மாதிரி கோச்சிங் சென்டரில் போய் ஒருத்தன் படிக்கிறான், ஸ்கூல் போர்டுக்கு தனி இது தனின்னு ஒருத்தன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரான். சாதாரண அரசு பள்ளியில் ஒருத்தன் வந்து அவங்க கொடுக்குற கோச்சிங்கில் படிச்சுட்டு வர்றான். காம்பீட் பண்ணும்போது எப்படி காம்பீட் பண்ண முடியும், அந்த சமநிலை உருவாகும். ஆனாலும் கூட நம்ம மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள், கடந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நீட்டுக்கு தனியாக பயிற்சி மையம்லாம் வந்து அவங்களே ஸ்கூல்லேயே உருவாக்கி, ஏன்னா அவன் அந்த மாதிரி இப்போ சட்டம் போட்டிருக்காங்க, அதை மீற முடியாதுல்ல. அந்த சட்டத்தை நீக்கிற வரைக்கும், அந்த நீட்டுங்கிறத ஒழிக்கிற வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அவன் நம்ம பிள்ளைகளுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இங்கேருந்து இந்த பிள்ளைகளை தயார்படுத்தி நீட் எழுத வைக்கிறோம், ஜேஇ எழுத வைக்கிறோம். ஆனால் அடிப்படையில் இது வந்து தேவையில்லாத வேலை தானே. அந்த கல்வியை வந்து அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த ஊரில் அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன் கல்வியை வந்து வடிவமைச்சுக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற அளவில் இதை வந்து இப்போ இருக்கிற பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வியை டோட்டலாகவே அவங்க விடுவிச்சுட்டு மாநில பட்டியலுக்கு கொடுத்துடலாம். சரி, கன்கரண்ட் லிஸ்ட்லேயே இருந்தாலும் கூட சில இதை வந்து நம்ம இப்போ அட்வொகேட் வில்சன் எம்பி இருக்கார்ல, அவர் கொடுத்த மாதிரி சில குறிப்பிட்ட இதை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு மித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மருத்துவ சேர்க்கை உரிமை, அப்புறம் நீட்லாம் நடத்த வேண்டாம், மாநில அரசே இதெல்லாம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்குறது வந்து நல்லது. அதை தான் திமுக வந்து ஆரம்ப காலத்துலேருந்து வலியுறுத்துறது. இந்த ஊரில் இங்கே இருக்கிற பெரும்பான்மையான மக்களுடைய குழந்தைகள், இங்கே படிக்கிற சிறுவர்கள் என்ன மாதிரி கல்வி முறையில் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தேர்வை நம்ம காமனாக நடத்தி அதன் மூலமாக வந்து அவங்க கல்லூரியில் சேர்ப்பது தான் சரி. எங்கிருந்தோ இன்னொருத்தன் வந்து நம்மளுக்கு வந்து பாடம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த நீட் வேண்டாமுங்கிறதுக்கான சாராம்சம்.